வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் தலைமையில் பெரிய காஞ்சிபுரம் சையத் அவுலியா தர்காவில் சிறப்பு தொழுகை. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நல்லுறவு மைய கூட்டரங்கில் இன்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருட்தந்தை அருண், துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் தலைமையில் சிறுபான்மையினருக்கான தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தினை தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் பெரிய காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சையத் அவுலியா தர்காவில் ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் தலைமையில் அங்கு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர்கள், தர்கா தர்மகர்த்தா, இம்தியாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆணையத்தின் துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளை வெல்ல இலக்கு நிர்ணயித்து அனைவருக்கும் பணியாற்றி வரும் நிலையில் காஞ்சிபுரத்தில் மிகவும் புகழ்பெற்ற தர்காவில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு எனும் நோக்கில் சிறப்பு தொழுகை அனைவரும் மேற்கொண்டதாகவும் இதனை வரலாற்று சிறப்பாக முயல்வோம் என தெரிவித்தார். ஒரு 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் 120 லட்சம் வர மாதிரி முதல்வர் தளபதி மாண்புமிகு துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆணையேற்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் இன்று காஞ்சிபுரத்திலையும் நாளைக்கு திருவள்ளூரிலையும் நடைபெறக்கூடிய ஆய்வுக்காக வந்திருந்த நேரத்தில் இங்கே காஞ்சிபுரத்தில் அடங்கியிருக்கிற மகான் ஹசரத் காஞ்சி ஹமீத் அவுலியா தர்காவிலே பிரார்த்தனை செய்வதற்காக இங்கே வந்த நேரத்திலே வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்துள்ள வருகின்ற சட்டமன்ற தேர்தலை 200 தொகுதிகளை கைப்பற்றியாக வேண்டும் என்ற அந்த பணிகளிலே ஈடுபட்டிருந்தாலும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாலும் இங்கே மகான் ஹசரத் ஹமீத் அவுலியா அவருடைய தர்காவிலே அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த 200 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையும் இங்கே முஸ்லிம்களின் சார்பில் நடைபெற்றது. அதிலையும் இங்கே மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய உறுப்பினர்களாக என்னோடு வருகின்றிருக்கின்ற நம்முடைய நாகூர் நஜ்முதீன் அவர்களும், கோவை ரஃபீக் அவர்களும் மற்றும் தர்கா நிர்வாகிகளும் கலந்து அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டோம்.